இருந்து வெளியேற்ற 2 நபர்களை சரியான காரணத்தோட தேர்வு செஞ்சு சொல்லணும். இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க, 1-to-1 பண்ணுற மாதிரி. ஸோ டே பை டே வந்து கேம் டஃப் ஆகிட்டே போகுது. ஸோ எல்லாருமே வந்து சேஃப் ப்ளே பண்ணாமல் இறங்கி அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் அந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு 1-to-1 கிளாஸ் நிறையவே இருந்தது. ஸோ இந்த நாமினேஷன் ப்ராசஸும் 1-to-1 அப்படிங்கிறனால நல்லா சூடாக போகும்னு எதிர்பார்க்கலாம். நிறைய பிரச்சனைக்கு நீங்க தான் காரணமா இருக்கீங்க. பவித்ரா முத்துக்குமார் பார்த்து இந்த வீட்டில் நடக்கிற நிறைய ப்ராப்ளம்க்கு நீங்கள் தான் முக்கியமான காரணமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமார் அவரோட பேர் இன்வால்வ் ஆகாத இடத்துல வந்து பெருசாக இந்த ஒரு சீரியஸ் டிஸ்கஷனும் வச்சுக்கிறது இல்லை. ஒருவேளை நான் தப்பாக இருந்தால் கமெண்ட்டில் என்னன்ட்டு சொல்லுங்கள். உங்களை மேனிப்புலேட் பண்ணுறீங்கன்னு அவங்கள நாமினேட் பண்ணேன். அது என்னமோ தெரியல, எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் அருண் வந்து முத்துக்குமார் போட்டு நல்லா செம்மாடி அடிக்கிறாரு. அன்னைக்கு கூட முத்துக்குமார் பேசியிருந்தார், இனிமேல் நம்ம பழைய பேக்கேஜ் தான் கேரி பண்ணிக்க வேணாம், புதுசாலாம் பார்த்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் சொல்லி பேசியிருந்தார். அப்போல்லாம் அருண் ஓகே நோ ப்ராப்ளம் சில்லுனாரு. பட் இப்போ மறுபடியும் அதே ஒரு வெஞ்சன்ஸை மனசில் வச்சுக்கிட்டு மறுபடியும் சான்ஸ் கிடைக்கும்போது கொடுக்குறது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. ஒரு நிகழ்வு மட்டுமே தொடர்ந்து என் மனதை பாதிச்சுட்டே இருந்தது. மஞ்சரி கிட்ட வந்து நிறைய நெகட்டிவ் தான் இருக்கு. ரஞ்சித் அண்ட் அங்கிதா 2 பேருமே பார்த்தீங்கன்னா மஞ்சரி தான் சொல்லியிருந்தாங்க. ரஞ்சித் வந்து எதை பாயிண்ட் பண்ணி சொன்னார்னு தெரில, பட் ஏதோ ஒன்று அங்கே சொன்னது வந்து மனசில் ஓடிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அண்ட் அங்கிதா பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எஸ், ஆப்வியஸாக நமக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா இங்கே நிறையா மாற்றி பேசுறது, மற்றவங்க பேசும்போது கேட்கணும்னு நினைக்கிறாங்க, பட் இவங்க ரிசீவ் பண்ணிக்க மாட்டாங்கன்ட்டு நிறைய விஷயம் இங்கே நெகட்டிவாக தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நான் நினைக்கிறது கரெக்டுனா ஒரு லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. வெளிப்படைத்தன்மை இல்லாததுனால முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா பவித்ரா ஒன்றுங்கிட்ட ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலாக நேற்று விஜய் சேதுபதி அவ்வளோ தூரம் கேட்டு இங்கே வெளிப்படையாக ஒத்துக்கல அப்படிங்கிறனால சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலாக அதை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராட்டஜியாக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் இங்கே ஒத்துக்கிட்டு இருந்திருக்கலாம், பட் இங்கே ஒத்துக்காமல் அதை முட்டு கொடுத்தனால தான் அது தப்பாக மாறி போயிடுச்சு. மண்டைய கழுவாத மாதிரி நீங்க கழுவுற மாதிரி எனக்கு தெரியுது. சௌந்தர்யா தாங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த சபை நாகரிகெல்லாம் பார்க்காம சொல்ல வேண்டிய வார்த்தையை டேரெக்டாக சொல்லி விட்டுறாங்க. ஸோ சௌந்தர்யா ஆனந்தியை வந்து நீங்கள் ரொம்ப மற்றவங்க மண்டை கழுவி விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனந்திக்கு தெரிஞ்ச ஒரே கேம் பிளே ஸ்ட்ராட்டஜி எல்லாமே அதுதான். எதையுமே டேரெக்டாக பேசாமல் தோன்றதை சொல்லாமல் தனியாக கூப்பிட்டு தனியாக உட்காந்து மாட்டேங்க மண்டை கழுவியே கேம் விளையாடுறாங்க. சைல்டிஷ்னஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் வெளியில் வரணும். தீபக் கொஞ்சம் கரெக்டாக தான் சொன்னார். பட் நீங்கள் குழந்தையாக காமிச்சிக்கிறது வந்து வெளியே வரணும்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா சாட்சினா பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல நடந்துக்கிறத பார்த்தீங்கன்னா இது குழந்தையா, இதெல்லாம் அம்முட்டும் விஷம்னு சொல்கிறது தான் இருக்கும். பட் அவங்களுக்கு தேவையான இடத்துல வந்து அவ்வளோ குழந்தையாக காமிச்சிப்பாங்க. புரியாத மாதிரி நிறைய இடத்துல நடிக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது. ஜாக்லின் ராணாவை பார்த்து நீங்கள் ஒரு சில இடத்துல வந்து புரியாத மாதிரி நடிக்கிறீங்களோன்னு தோணுது அப்படின்னாங்க. அது உண்மை தான், எங்களுக்குமே கூட அதே தான் தோணுது. அவர் வந்து புரியாத மாதிரி நடிக்கிறாரு, இல்லை உண்மையாகவே அவருக்கு புரியல அப்படிங்கிற எங்களுக்குமே ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது. இன்னும் நீங்கள் பூசி மொழிகிட்டே இருக்கீங்க டார்லிங். அண்ட் சத்யா ரஞ்சித்தை பார்த்து நீங்கள் நிறைய இடத்துல பூசி முடியலன்னு தோணுது அப்படின்னாரு. எங்கேயுமே சத்தியமே அதுதான் பண்ணார். நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட்டை சொல்லிவிட்டு டார்லி சொல்லி முடித்தார். அவரும் அதை தான் பண்ணுவார். சொல்ல வேண்டியதான் சொல்லிவிட்டு செல்லம் தங்கம் அப்படி சொல்லிட்டு முடிப்பார். ஸோ ரெண்டுக்கும் பெருசாக ஒன்று வித்தியாசம்